மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். ஒரு காபோதர சாதாரண பரீட்சை தொடர்பான ஒரு கலந்துரையாடலை உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய எங்களது இந்த கலந்துரையாடலானது காபோதர சாதாரண தரத்தை பரீட்சைக்கு தோற்றவிருக்கின்ற மாணவர்களாகிய உங்களுக்கு ஒரு வழிகாட்டலை வழங்குகின்ற ஒரு விடயப்பரப்பாக இருக்க போகின்றது. இன்று நாங்கள் கலந்துரையாட இருக்கின்ற விடயமானது இந்த காபோதர சாதாரண தரத்திலே பரீட்சைக்கு தோற்றவிருக்கின்ற நீங்கள் இந்த கணித பாட வினாத்தாளை எதிர்கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் விடக்கூடிய தவறுகள் என்ன, அல்லது பொதுவாக மாணவர்களால் விடப்படுகின்ற தவறுகள் சம்பந்தமாகவும், இந்த வினாத்தாளை எவ்வாறு வெற்றி கொண்டு அதிக புள்ளிகளை பெறுவது என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் இங்கு கலந்துரையாட இருக்கின்றோம். முதலாவதாக எங்களுக்கு இந்த வினாத்தாளினுடைய அமைப்பு தெரிந்திருத்தல் வேண்டும். இந்த வினாத்தாளினுடைய அமைப்பு என்று சொல்லப்படுகின்ற பொழுது வழமையாக காபோதர சாதாரணத்தில் வருகின்ற எல்லா வினாத்தாள்களுமே பகுதி 1, பகுதி 2 என்ற 2 பகுதிகளை கொண்டிருப்பது வழக்கம். அவ்வாறு இந்த பகுதி 1, பகுதி 2 என்று இந்த கணித பாடத்திலே வருகின்ற பொழுது பகுதி 1 குறிப்பிட்ட ஒரு விதத்திலும் பகுதி 2 இன்னும் ஒரு விதத்திலும் அமைந்திருக்கின்றது. இந்த பகுதி 1 நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பகுதி 1 வினாத்தாளானது 100 புள்ளிகளுக்கும், அதே போன்று பகுதி 2 வினாத்தாளானது 100 புள்ளிகளுக்கும் வடிவமைக்கப்பட்டிருக்க ஒன்றாக இருக்கின்றது. 2 வினாத்தாள்களுக்கும் 100 புள்ளிகள், அதாவது பகுதி 1 வினாத்தாளுக்கு 100 புள்ளிகளும் பகுதி 2 வினாத்தாளுக்கு 100 புள்ளிகளும் வழங்கப்பட்டு பின்னர் அந்த இரு வினாத்தாள்களுக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் சராசரி காணப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படும். இந்த மற்ற பாடங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த கணித பாட வினாத்தாளுக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. என்ன சிறப்பு என்று சொன்னால், இந்த கணித பாட வினாத்தாளிலே பகுதி 1 குறிப்பிட்ட சில விடயங்களை அடிப்படையாக கொண்டு குறித்த ஒரு மாதிரிக்காக அனைத்து மாணவர்களாலும் அணுகக்கூடிய விதமாக இந்த வினாத்தாள் அமைக்கப்பட்டிருப்பது இதன் சிறப்பாக இருக்கின்றது. இந்த வினாத்தாள் ஒன்றிலே பகுதி 1 25 வினாக்கள், அதாவது பகுதி 1 2 பகுதிகள், ஏ பகுதி என்பது ஒன்று, அதே போன்று பி பகுதி ஒன்று. இந்த ஏ பகுதியிலே 25 வினாத்தாள்கள் 25 வினாக்கள் இருக்கும். அதே போன்று பி பகுதியிலே 5 வினாக்கள் இருக்கும். இந்த ஏ பகுதியிலே இருக்கின்ற 25 வினாக்களுக்கும் நீங்கள் கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். அதே போன்று பி பகுதியில் உள்ள வினாக்களுக்கும் நீங்கள் கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். இந்த 2 பகுதிகளுக்கும், அதாவது பகுதி 1 வருகின்ற இந்த 2 பகுதிகளுக்கும் நீங்கள் விடையளிக்கின்ற பொழுது உங்களுக்கு தரப்பட்ட இடத்திலே தரப்பட்ட இடைவெளியிலே நீங்கள் விடையளிக்க பழகிக்கொள்ளுதல் பொருத்தமானது. மேலும் இந்த வினாத்தாளானது ஒரு கட்டமைக்கப்பட்ட விதத்திலே, அதாவது உங்களை வழிகாட்டுகின்ற விதத்திலே தான் அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது நீங்கள் எழுதுகின்ற விடயங்களுக்கான, அதாவது எழுதுதல் போன்றவற்றுக்கான நேரங்களை குறைத்து நேரடியாகவே உங்களால் விடைகளை எழுதக்கூடியவாறு இந்த வினாத்தாளானது நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இந்த வினாத்தாளிலே வருகின்ற விடயங்கள் சம்பந்தமாகவும், அதிலே என்னென்ன கருப்பொருள்களிலே எத்தனை வினாக்கள் எவ்வாறு அமையப்போகின்றன என்பது சம்பந்தமாகவும் என்னுடன் இந்த கலந்துரையாடலை கலந்து கொண்டிருக்கின்ற அடுத்த விரிவுரையாளர் அவர்கள் உங்களுக்கு விளக்கங்களை இப்போது தருவார். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவதோடு உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் ஆரம்பத்தில் எமது சக சிரேஷ்ட விரிவுரையாளர் கூறிய மாதிரி கணித பாட பகுதி 1 வினாத்தாளானது கட்டமைக்கப்பட்ட விதம் தொடர்பாக இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். கணிதம் 1 வினாத்தாளானது முதல் 25 வினாக்களை கொண்ட ஏ பகுதியாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் கணிதம் 1 வினாத்தாள் பகுதி ஏயிலே கேத்திர கணிதம் தொடர்பாக 8 வினாக்களும், அச்சர கணிதம் தொடர்பாக 6 வினாக்களும், எண்கணிதம் தொடர்பாக 4 வினாக்களும், அளவீடுகள் தொடர்பாக 4 வினாக்களும், தொடையும் நிகழ்தகவு தொடர்பாக 2 வினாக்களும், புள்ளிவிவரியல் தொடர்பாக 1 வினாவும்
மொத்தமாக 25 வினாக்கள் அங்கு அமைந்து காணப்படுகின்றது. மேலும் ஒவ்வொரு வினாவிற்கும் 2 புள்ளிகள் வீதம் 25 வினாக்களுக்கும் பகுதி ஏயிலே 50 புள்ளிகள் வழங்கப்படுவது இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும். மாணவர்கள் அனைவரும் சகல வினாக்களுக்கும் விடையளிப்பது மிகவும் முக்கியமானதாக அமைகின்றது. அந்த வகையில் அடுத்ததாக இந்த பகுதி 1 வினாத்தாளில் ஏ பகுதியிலே எமது அத்தியாவசிய கற்றல் எண்ணக்கருக்கள் தொடர்பான வினாக்கள் அமைந்திருப்பது மாணவர்களை மீண்டும் உற்சாகத்துடன் இவ்வினாத்தாள் பகுதிக்கு விடையளிப்பதற்கு தூண்டுகின்றது. இப்பொழுது உதாரணமாக மாணவர்கள் ஒரு வினாவிலே அவர்கள் விடையளிக்கின்ற பொழுது என்ன விடயங்களை கவனிக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு அட்சர கணித வினாவை நாம் பார்ப்போம். இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கின்ற பகுதியானது அட்சர கணிதம் தொடர்பான வினா பகுதியிலே மாணவர்கள் எவ்வாறு விடை அளிக்கப் போகின்றார்கள் என்பது தொடர்பாக அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இவ்வினாவானது 2x சக 1 சிறிது அல்லது சமன் 5 ஆக காணப்படுகின்றது. இதில் முக்கியமாக வினாவை விட அவ்வினாவிலே கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வியை நீங்கள் மிகவும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். இங்கே அந்த வினாவிலே விடையாக நீங்கள் எழுத வேண்டிய விடயம் நேர் நிறை எண் என்பதாகும். அந்த வகையில் அடுத்தபடியாக அதனை தீர்க்கின்ற பொழுது மாணவர்கள் தமது விடைத்தாளில் எவ்வாறு உதாரணமாக விடை அளித்திருப்பார்கள் என்பதை நீங்கள் திரையில் இப்பொழுது காண்கிறீர்கள். மாணவர்கள் சரியான முறையில் அவற்றை தீர்த்து விடையளித்திருக்கின்ற பொழுதிலும் தமது விடையை எவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று நோக்குங்கள். இங்கு மாணவர்கள் என்ன விதமான பிழையினை செய்துள்ளார்கள் என்பதை முக்கியமாக கவனியுங்கள். அந்த வகையிலே மாணவர்கள் நிறையன் தொடர்பான தமது அறிவினை பூரணமாக விளங்கிக் கொள்ளாத விடத்தில் மட்டுமே இவ்வாறான சிறு தவறுகள் ஏற்படுவதுண்டு. இவற்றை நீங்கள் சரியான முறையில் விளங்கி சரியாக இவ்வினாவுக்கு விடையளிப்பீர்களாயின் 0,1,2 என்ற விடையில் மாணவர்கள் விட்டிருக்கின்ற தவறு என்னவென்றால் நேர் நிறை என்று குறிப்பிடப்படுகின்ற பொழுது 1, 2, 3, 4 என்றவாறு தொடரானது செல்லும். அந்த வகையில் மாணவர்கள் இங்கு கேட்கப்பட்ட வினாவிற்கு சரியாக விடையாக x சிறிது அல்லது சமன் 2 காணப்படுகின்றபடியினால் சரியான விடையாக மாணவர்கள் 1, 2 என்பது மட்டுமே விடையாக அளித்திருக்க வேண்டும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அவற்றிற்குரிய புள்ளி திட்டத்தினை நீங்கள் கவனிக்கின்ற பொழுது சரியான விடை அளிக்கின்ற பட்சத்தில் 2 புள்ளிகளையும் சமநிலையை தீர்க்கின்ற பொழுது இடையில் மாணவர்கள் விடுகின்ற பட்சத்தில் 1 புள்ளியையும் பெற்றிருப்பது இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயமாகும். மாணவர்களே, மீண்டும் நீங்கள் சரியாக கவனியுங்கள். ஒரு சமன்பாடு சமநிலையை தீர்க்கின்ற பொழுது நீங்கள் சரியான முறையில் தீர்த்த பின்பும் நீங்கள் இங்கு நேர் நிறை எண் என்பதை கவனிக்காத விடத்து மட்டுமே இவ்வாறான தவறுகளை நீங்கள் விடுகின்றீர்கள் என்பதனை இங்கு கூறிக்கொண்டு அடுத்தபடியாக நாங்கள் அடுத்த வினா ஒன்றுக்கு செல்வோம். இது உண்மையாகவே தாயங்கள் தொடர்பான வினாவாக அமைகின்றது. தாயங்கள் தொடர்பான வினாவிலே நீங்கள் தாயங்கள் தொடர்பான கூட்டல், கழித்தல், தாயங்களை முழு எண்ணால் பெருக்குதல் மற்றும் 2 தாயங்களை எவ்வாறு பெருக்குதல் என்பது தொடர்பாக நீங்கள் கற்றுள்ளீர்கள். அந்த வகையில் பெருக்கும் பொழுது மாணவன் எவ்வாறு ஒரு வினாவிற்கு இவ்தாயங்களை பெருக்கி விடையளித்துள்ளான் என்பதை இப்பொழுது நீங்கள் திரையில் காணலாம். இவ்வாறான விடத்தில் மாணவர்கள் நிரல் நிறை என்ற விடயங்களை கவனத்தில் கொள்ளாது நேரடியாக பெருக்கி அவ்வினாவிற்கான விடையை எழுதியுள்ளதை நீங்கள் இங்கு காண்கின்றீர்கள். அன்பார்ந்த மாணவர்களே, இவ்விடயத்தில் நீங்கள் இன்னும் கூர்ந்த கவனம் செலுத்தி நிரல் நிறை என்ற வடிவில் அவற்றை பெருக்குவதை அடுத்ததாக நீங்கள் திரையில் காண்கின்றீர்கள். இவ்வாறான முறையாக
நிரல் தர நிறை என்றவாறு மாணவன் அவ்வினாவிற்குரிய விடையை பெருக்கின்ற பொழுது, நிரல் தொடர்பாக பெருக்கின்ற பொழுது, நிரலை நிறையினால் பெருக்கின்ற பொழுது 2 சக சய 1, 2 தர 2 சக சய 1 என்ற மாதிரியாக பெருக்கின்ற பொழுது வினாவானது, வினாவிற்குரிய எக்ஸிற்குரிய விடையானது 4 ஆக பெறப்படுவதை நீங்கள் திரையில் காண்கின்றீர்கள். அவ்வாறாகவே வையிற்குரிய விடையையும் நிரல் தர நிறை என்றவாறு பெருக்கின்ற பொழுது வையிற்குரிய விடையானது அங்கு 5 ஆக காணப்படுகின்றது. அந்த வகையில் இவ்வாறான வினாக்களை நீங்கள் சரியான முறையில் அணுகின்ற பொழுது அவ்வினாவிற்குரிய விடையினை சரியான முறையில் நீங்கள் அளிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் எக்ஸை மட்டும் நீங்கள் சரியாக கண்டிருந்தால் 1 புள்ளியும், வையை மட்டும் நீங்கள் சரியாக கண்டிருந்தால் 1 புள்ளியும் வழங்கப்படுவதனையும் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாகும். மீண்டும் நிரல் தர நிறை என்ற பெருக்கலை நீங்கள் சரியான முறையில் செய்வதை இங்கு உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் அவற்றுக்குரிய புள்ளி விடயங்களை நீங்கள் இப்பொழுது திரையில் காண்கின்றீர்கள். அடுத்ததாக நாங்கள் கேத்திரகணித வினா ஒன்றினை அவதானிக்கின்றோம். இவ்வாறான வினாக்களை மாணவர்கள் விடையளிக்க அணுகின்ற பொழுது தேற்றம் தொடர்பான பூரண அறிவு அவர்கள் பெற்றிருப்பது அவசியம். மாணவர்கள் தமது தேற்றம் தொடர்பான அறிவினை சரியான முறையில் பயன்படுத்தாத விடத்து கீழே விடையளிக்கப்பட்டுள்ளவாறு விடையினை 50 என்று குறிப்பிட்டு விடுவார்கள். இவற்றுக்கு காரணமாக அமைவது ஒன்றுவிட்ட கோணம் என்பதையும் அங்கு குறித்துள்ளார்கள். இதிலிருந்து மாணவர்கள் தாம் கற்றதை சரியான முறையில் பிரயோகிப்பதற்கு முடியாத சந்தர்ப்பத்தினை இங்கு நாங்கள் காணலாம். அவ்வாறாயின் இவ்வினாவிற்குரிய சரியான விடையினை எவ்வாறு காணலாம் என்பதை நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் மாணவர்களுக்கு வட்டம் தொடர்பான தேற்றமாகிய நாணின் அடிப்புள்ளியையும் மையத்தையும் இணைக்கின்ற கோடு நாணிற்கு செங்குத்தாகும் என்பதனை பயன்படுத்துவதுடன் வட்டத்தின் மையத்தில் எதிரமைக்கும் கோணமானது பரிதியில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்கு என்பதில் இருந்து அதன் பரிதி கோணத்தினை 25 பாகையாகவும் முக்கோணியின் 3 கோணங்களின் கூட்டுத்தொகை 180 இருந்து எமக்கு தேவையான OCB என்ற கோணத்தினை நாங்கள் கணித்து 65 பாகை என்பதனை இங்கு குறிப்பிட்டுள்ளோம். மாணவர்களே, நீங்கள் முக்கியமாக இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விடயம், திரையில் இறுதி விடைக்கு 2 புள்ளிகள் கிடைப்பதுடன் பகுதியாக ஏற்கனவே நான் கூறிய மாதிரி ஒவ்வொரு தேற்றத்தினையும் பயன்படுத்தி நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு விடைக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் கிடைப்பதனை நீங்கள் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டும். கேத்திரங்கணிதம் தொடர்பான வினாக்களில் சரியான முறையில் நீங்கள் தேற்றத்தினை பிரயோகிப்பீர்களாயின் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு ஒவ்வொரு புள்ளிகள் கிடைக்கும் என்பதனை இவ்விடத்தில் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். இக்கலந்துரையாடலில் மேலும் சில வினாக்கள் தொடர்பாக சக சிரேஷ்ட விரிவுரையாளர் தொடர்ந்து செல்வார். உங்களுக்கு விளங்கி இருக்கும், நாங்கள் இங்கு இந்த கலந்துரையாடலே வைக்கின்ற விடயமானது ஒரு வினாவினை மாணவர்கள் அணுகி இருக்கின்ற பொழுது அந்த வினாவினை அவர்கள் அணுகுகின்ற பொழுது விட்ட தவறுகள் என்ன, அந்த தவறுகளினால் அவர்களுக்கு என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டன என்பதையும் அவை எவ்வாறு அணுகப்பட்டிருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் இங்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதி ஒன்றிலே இருக்கின்ற அந்த 25 வினாக்களிலே குறித்த 3 வினாக்கள் ஏற்கனவே கலந்துரையாடப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக இன்னும் சில வினாக்களை நாங்கள் கலந்துரையாடலாம் என்று இருக்கின்றோம். இவ்வாறு நாங்கள் கலந்துரையாடுவதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த வினாக்களை அணுகுகின்ற பொழுது இத்தகைய தவறுகளை நீங்களும் விடக்கூடும். ஆகவே அத்தகைய தவறுகளை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லது விடாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது இந்த கலந்துரையாடலின் நோக்கமாக இருக்கின்றது. இப்பொழுது பாருங்கள், நாங்கள் ஒரு தொடைகள் சம்பந்தமான ஒரு வினாவினை இங்கு நீங்கள் திரையிலே காணலாம். இந்த தொடைகள் சம்பந்தமான வினாக்கள், அதாவது 2 தொடைகளின் இடைவெட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த 2 தொடைகளின் இடைவெட்டு காட்டப்படுகின்ற பொழுது ஏயின் நிரப்பி ஒன்றிப்பு பியின் நிரப்பி இணை
மூலகங்கள் சார்பாக எழுதி காட்டச் சொல்லி கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்றால், 2 தொடைகள் இருக்கின்ற பொழுது ஏயின் நிரப்பியினதும் பியின் நிரப்பியினதும் ஒன்றிப்பினை காண வேண்டும். கண்டு அதனை நாங்கள் எழுதி காட்ட வேண்டும். ஆகவே ஏயின் நிரப்பி என்றால் என்ன, பியின் நிரப்பி என்றால் என்ன என்பது மாணவர்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். ஆகவே பொதுவாக நீங்கள் அணுகுகின்ற முறையாக முதலில் ஏயின் நிரப்பியை காண்பதும் பின்னர் பியின் நிரப்பியை காண்பதும் பின்னர் இரண்டையும் இணைத்து, அதாவது ஒன்றிப்பென்று சொல்லப்படுகின்ற பொழுது இரண்டையும் சேர்த்து எழுதுவதும் அங்கு அமையப் போகின்றது. ஆகவே இந்த வினாவுக்கு ஒரு மாணவனால் எழுதப்பட்ட விடையானது, இங்கு பாருங்கள், அவர் ஏயின் நிரப்பியை கண்டிருக்கின்றார், அதே போன்று பியின் நிரப்பியை கண்டிருக்கின்றார். ஏயின் நிரப்பினதும் பியின் நிரப்பினதும் ஒன்றிப்பினை அவர் எழுதியிருக்கின்றார். இங்கு எழுதியிருக்கின்ற பொழுது மாணவன் விட்ட தவறு என்னவென்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஏயின் நிரப்பி என்றால் அதனுடைய கருத்து ஏ தவிர்ந்த அனைத்தும். ஏ தவிர்ந்த அனைத்தும் என்று சொல்லப்படுகின்ற பொழுது பி மாத்திரம் அன்று. அந்த ஏபிக்கு வெளியே இருக்கின்ற அந்த 5ஐயும் அந்த மாணவன் எழுதியிருக்க வேண்டும். அவ்வாறு எழுதாமல் ஏயின் நிரப்பி தொடை குறியீட்டிலே 3 என்று எழுதுகின்ற பொழுது ஏயின் நிரப்பி எழுதுவதிலே அங்கு தவறு விடுகின்றார். அதே போன்று பியின் நிரப்பியை எழுதுகின்ற பொழுதும் அங்கு 5ஐ எழுதாத காரணத்தினால் அங்கும் தவறு நிகழ்கின்றது. ஆகவே இந்த நிரப்பி என்ற எண்ணக்கரு மாத்திரம் மாணவனுக்கு தெரியாத இருக்கின்ற காரணத்தினால் உண்மையிலேயே இது தெரியாமல் விடுகின்ற தவறு என்று சொல்ல முடியாது. ஏன், ஏயின் நிரப்பியிலே ஒரு மூலகத்தை சரியாக அடையாளம் கண்ட மாணவன் மற்றதையும் கண்டிருக்க முடியும். ஆயினும் எங்கோ ஒரு தவறு இருக்கின்றது. அந்த தவறினால், அதாவது ஏயின் நிரப்பியை தவறாக எழுதி பியின் நிரப்பியை தவறாக எழுதிய காரணத்தினால் இரண்டினதும் ஒன்றிப்பினை ஏயின் நிரப்பி ஒன்றிப்பு பியின் நிரப்பி என்று எழுதுகின்ற பொழுது அங்கு மேலே நிகழ்ந்த தவறினால் அவருக்கு இங்கும் அந்த தவறு தொடர்கின்ற பொழுது அந்த புள்ளிகளை அவர் இழக்கின்றார். ஆகவே இந்த மாணவன் தெரியாமல் எழுதவில்லை. ஏயின் நிரப்பி ஒன்றிப்பு பியின் நிரப்பி என்றால் இரண்டையும் சேர்த்து எழுத வேண்டும் என்று அவருக்கு தெரிந்திருக்கின்றது. ஆயினும் முதலே விட்ட தவறு காரணமாக அவர் 2 புள்ளிகளையும் இழந்து விடுகின்றார். இத்தகைய தவறுகள் கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டியவை. மேலும் மாணவ மாணவிகளே, இந்த வினாவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட விடையாக நேரடியாக 3,4,5ஐ தொடை குறிப்பீட்டினுள் எழுதினால் போதுமானது. எங்களிடம் கேட்கப்பட்டது ஏ டேஸ் ஒன்றிப்பு பி டேஸ். இது ஒரு தொடையாக இருக்கும். ஆகவே இதனை ஒரு தொடை குறிப்பீட்டினுள் நாங்கள் 3,4,5 என்று எழுதி காட்டியிருந்தால் எங்களுக்கு போதுமானது. அவ்வாறு எழுதி காட்டுகின்ற பொழுது சரியாக 2 புள்ளிகளும் உங்களுக்கு கிடைத்திருக்கும். இந்த வினாவினை அவ்வாறு எழுதாமல் மாணவர்கள் தனியே ஏயின் நிரப்பியினை எழுதியிருப்பார்கள், அல்லது பியின் நிரப்பியினை எழுதியிருப்பார்கள், அல்லது இரண்டையுமே எழுதியிருக்கக்கூடும். அவ்வாறு ஏயின் நிரப்பி அல்லது பியின் நிரப்பி அவர்கள் எழுதுகின்ற பொழுது அந்த ஏயின் நிரப்பி அல்லது பியின் நிரப்பியை எழுதுவதில் இந்த வினாவுக்கு உதவுகின்ற ஒன்று என்ற காரணத்தினால் அதற்கு 1 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கும். அதனை எழுதிய பின்னர் இரண்டையும் எழுதி காட்டியிருக்க முடியும். அல்லது இவ்வாறு அதனை எழுதாது அந்த ஏயின் நிரப்பி ஒன்றிப்பு பியின் நிரப்பிக்குரிய பிரதேசத்தை மாணவர்கள் நிலற்றி காட்டியிருக்கவும் கூடும். அவ்வாறு நிலற்றி காட்டுகின்ற பொழுதும் உங்களுக்கு 1 புள்ளிதான் வழங்கப்படும். ஏன், நீங்கள் நிலற்றி காட்டுகின்ற பொழுது சரியான முறையிலே சரியான பிரதேசத்தை நிலற்றி காட்டியிருந்தாலும் உங்களிடம் கேட்டது அதனுடைய மூலகங்களை எழுதி காட்டச் சொல்லி. ஆகவே நீங்கள் எழுதி காட்டாத பொழுது உங்களுக்கு அந்த பூரணமான புள்ளிகள் கிடைக்க மாட்டாது. ஆகவே இந்த விடைகளை நீங்கள் எழுதுகின்ற பொழுது இந்த பூரணத்துவம் என்பது முக்கியமானது. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல பகுதி 1 வருகின்ற வினாக்களானது இந்த கணித பாடத்திலே வருகின்ற அடிப்படை விடயங்களை உங்களிடமிருந்து சோதிப்பதாக அமைகின்றது. ஆகவே அடிப்படை விடயங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அடிப்படை விடயங்களிலே நீங்கள் விடுகின்ற தவறுகள் தவிர்க்கப்படல் வேண்டும். தொடை என்பதோ தொடை மூலகங்களை எழுதுவது என்பதோ மிகவும் இலகுவான அடிப்படையான ஒன்று.
ஆகவே அதனை நீங்கள் எழுதுகின்ற பொழுது உங்களது தவறுகள் அங்கு மன்னிக்கப்பட மாட்டாது, அதற்குரிய புள்ளிகள் உங்களுக்கு கட்டாயமாக குறைக்கப்படும் என்பதை மனதில் கொண்டு உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற நேரத்திலே தரப்பட்டிருக்கின்ற இடத்திலே உரிய விடையை மிகவும் அழகாக எழுதி வையுங்கள். அவ்வாறு கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்ததாக இன்னும் ஒரு வினாவை பார்ப்போம். இது ஒழுக்குகள் சம்பந்தமான ஒரு வினாவாக இருக்கின்றது. இந்த ஒழுக்குகள் சம்பந்தமான வினாக்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அடிப்படையான ஒழுக்குகள் இருக்கின்றன. இங்கு பாருங்கள், புள்ளி Pயிலிருந்து மாறாத்தூரம் 5 மீட்டரில் இயங்கும் ஒரு புள்ளியின் ஒழுக்கின் ஒரு பகுதி இப்பெரும்படி படத்தில் வில்லினால் காட்டப்பட்டுள்ளது. P என்ற புள்ளியிலிருந்து 5 மீட்டரில் இயங்குகின்ற ஒரு புள்ளியின் ஒழுக்கு காட்டப்பட்டுள்ளது. நேர்கோடு RS ஆனது Pயிலிருந்து 7 மீட்டர் தூரத்தில் உள்ளது. RSலிருந்தும் 5 மீட்டர் தூரத்தில் வில்லின் மீதும் உள்ள புள்ளிகளை காண்பதற்கு, ஆகவே இங்கே ஒழுக்குகள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஒரு குறித்த ஒரு புள்ளியிலிருந்து 5 மீட்டர் தூரத்தில் அசைகின்ற ஒரு புள்ளியின் ஒழுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அது ஒரு வட்டப்பகுதியாக அமையும். அந்த வட்டப்பகுதியினுடைய ஒரு பகுதி ஒரு வட்ட வில்லினால் காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு ஒழுக்கு தெரிந்திருக்கின்றது சொல்லப்படுகின்ற பொழுது உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. மேலும் அந்த RS என்ற கோடு அந்த P என்ற புள்ளியிலிருந்து 5 மீட்டர் தூரத்திலே இருக்கின்ற ஒரு கோடு என்று தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது கேட்கப்பட்டது RSலிருந்து 5 மீட்டர் தூரத்திலே. ஆகவே RSலிருந்து 5 மீட்டர் தூரம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அந்த RSலிருந்து 5 மீட்டர் தூரத்திலே ஒரு சமாந்தர கோட்டினை அந்த மாணவன் கீறிக்கொண்டிருக்க வேண்டும். அந்த சமாந்தர கோட்டினை கீறுகின்ற பொழுது நீங்கள் அவதானிக்க வேண்டிய விடயம் இங்கு தரப்பட்டிருக்கின்ற நீளங்கள். ஏற்கனவே ஒரு 5 மீட்டர் இருக்கின்றது, 7 மீட்டர் இருக்கின்றது. ஆகவே RSலிருந்து 5 மீட்டர் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அது அந்த வட்டத்தினுடைய வில்லை வெட்டி கொண்டு செல்லுகின்ற ஒரு கோடாக அமையும். ஆகவே கட்டாயமாக இது அவதானிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதனை அவதானித்து கீறாத பொழுது பாருங்கள், மாணவன் கீறி இருக்கின்ற கோடு சரியானது. ஆயினும் அந்த கோடு அந்த நீளத்தினை அவர் கருத்தில் எடுக்காதபடியால் அல்லது நீளத்தினை அவர் தவறவிட்டிருக்கின்றபடியால் அங்கே அவருக்குரிய புள்ளிகள் கிடைக்க மாட்டாது. இந்த மாணவனுக்கு ஒழுக்கு பற்றிய விடயம் தெரியாமல் இல்லை, தெரிந்திருக்கின்றது. அங்கே அந்த கவனத்தில் எடுக்காத ஒரு குறை, அதனால் அவர் அந்த புள்ளிகளை இழக்கின்ற வாய்ப்பு அங்கே வந்திருக்கின்றது. மேலும் மாணவன் இந்த சமாந்தரத்தை கீறியிருக்கின்றார், இந்த 5ஐ கீறியிருக்கின்றார். ஆகவே அவர் ஒரு புள்ளிகளை பெறக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கின்றது. இதற்கு உண்மையாகவே அங்கே எதிர்பார்க்கப்பட்ட விடை பாருங்கள், அந்த சமாந்தரம், அந்த கோட்டுக்கு சமாந்தரம் என்ற கோட்டினை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். அவ்வாறு சமாந்தரத்தை குறித்து கொண்டு அது வெட்டுகின்ற பொழுது 2 இடங்களிலே வெட்டும், அந்த வட்டவில்லை 2 இடங்களிலே வெட்டும், அவைதான் அந்த புள்ளிகள் என்பதை நீங்கள் காட்டுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். அவ்வாறு இல்லாமல் தனியே அந்த 5 மீட்டர் தூரத்தில் அசைகின்ற சமாந்தரத்தை மாத்திரம் கீறியிருப்பீர்களாக இருந்தால் அந்த ஒழுக்கு சமன் என்ற காரணத்தினால் உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும். அதாவது உங்களிடம் எதிர்பார்க்கின்ற விடயங்கள், உங்களுக்கு இந்த சமாந்தரம் என்ற ஒழுக்கு தெரிந்திருக்கின்றதா, இரண்டாவதாக 2 ஒழுக்குகளும் இடைவெட்டுகின்ற புள்ளி தெரிந்திருக்கின்றதா. சமாந்தரம் என்ற ஒழுக்கு உங்களுக்கு தெரிந்திருக்குமாயின் உங்களுக்கு அதற்குரிய புள்ளிகள், அந்த விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. ஆகவே அதற்கு ஒரு புள்ளிகள். இந்த 2 ஒழுக்குகளும் வெட்டுகின்ற புள்ளி உங்களுக்கு தெரியவில்லை, அல்லது இதுதான் புள்ளிகள் என்று குறிக்க மறந்து விடுகின்றீர்கள், அல்லது தெரியாமல் போய்விடுகின்றது. ஆகவே அதற்குரிய புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. ஆகவே ஒரு புள்ளியினை மாத்திரம் பெற்றுக்கொள்வீர்கள். மாணவ மாணவிகளாகிய நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று, இந்த ஒவ்வொரு வினாக்களுமே மிக சிறந்த முறையில் திட்டமிட்டு தயாரிக்கப்படுகின்றன. இந்த ஒவ்வொரு வினாக்களுக்கும் உங்களிடம் எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம் இருக்கின்றது. அந்த எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம் சிறிய விடயம்தான். அந்த சிறிய விடயத்தை நீங்கள் சரியாக எழுதுகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு புள்ளி அல்லது 2 புள்ளி கிடைக்கும். உங்களது விடை முற்றிலுமாக தவறாக இருந்தால் ஒரு புள்ளிகளும் வழங்கப்படாத அதே வேளை நீங்கள் பகுதியாக அல்லது ஒரு பகுதியை நீங்கள் சரியாக செய்திருந்தால் அந்த பகுதிக்குரிய புள்ளிகளும் உங்களுக்கு வழங்கப்படும். ஆகவே இந்த கணித பாட வினாத்தாளிலே இந்த 2 புள்ளிக்குரிய வினாவானது
குறைந்தது ஒரு புள்ளியாவது பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை கொண்டிருக்கின்ற வினாக்களாக இருக்கின்றது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் அடுத்த ஒரு வினாவை பார்ப்போம். இங்கு இடையம் சம்பந்தமான ஒரு வினா தந்திருக்கின்றார்கள், அதாவது காலனை சம்பந்தமான ஒரு வினா தந்திருக்கின்றார்கள். ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு தரவு பந்தியின் முதல் காலனை 7ஆம் தானத்தில் உள்ளது. இப்பந்தியில் உள்ள தரவுகளின் எண்ணிக்கை யாது? முதலாம் காலனை என்று சொல்லுகின்ற பொழுது காலனை என்றால் என்ன, அந்த காலனைகளை எவ்வாறு காண்பது என்பது சம்பந்தமான தெளிவு உங்களிடம் இருக்க வேண்டும். தரவு தொகுதியானது கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதியாக தரப்படலாம் அல்லது கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதியாக தரப்படலாம். கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதியாக தரப்படுகின்ற பொழுது 1/4 தரம் எண்சக 1 என்பது கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதிக்கு காலனை காண்பதற்கான சூத்திரமாக இருக்கின்ற பொழுது, கூட்டமாக்கப்பட்டதற்கானது 1/4 தர எண்ணாக இருக்கின்றது. அதாவது இந்த சூத்திரம் எங்களுக்கு தருவது அந்த அமைவிடத்தை, காலனையின் அமைவிடத்தை தரும். ஆகவே 1/4 தர எண்ணென்று நாங்கள் பாவிப்போமாக இருந்தால் அது கூட்டமாக்கிய தரவு தொகுதியாக இருக்க வேண்டும். இங்கு கூட்டமாக்கிய தரவு தொகுதி அல்ல, கூட்டமாக்கப்படாத ஒரு தரவு தொகுதி. ஆகவே 1/4 தர எண்சக 1 என்பது இங்கு பாவிக்கப்பட்டிருக்க வேண்டும். இங்கு இந்த மாணவனை பாருங்கள், அவர் 1/4 தர எண்ணென்று பாவித்து விட்டார். ஆகவே அவருக்கு வருகின்ற விடையாக எண்ணினுடைய பெறுமானம் 28 கிடைத்திருக்கின்றது. ஆகவே அவரது விடை 28ஆக இருக்கின்றது. இங்கும் இந்த மாணவன் விட்டிருக்கின்ற தவறு அனைத்துமே தெரிந்திருக்கின்றது. அவருக்கு இரண்டுக்கும் வித்தியாசப்படுத்தி எதற்கு எண் போட வேண்டும், எதற்கு எண்சக 1 போட வேண்டும் என்ற தெளிவு இல்லாத காரணத்தினால் அவர் அந்த புள்ளிகளை இங்கு இழக்கின்ற சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது. ஆகவே இதுக்கு எதிர்பார்க்கப்பட்ட விடையாக அல்லது புள்ளியிடும் திட்டத்திலே கொடுக்கப்பட்ட விடையாக 1/4 தர எண்சக 1, அதனை சுருக்குகின்ற பொழுது அங்கு 28/1 என்று வந்தும் 27 என்று வரும். மாணவ மாணவிகளே, இந்த 1/4 தர எண்சக 1 சமன் 7 என்று மாத்திரம் எழுதியிருந்தால் ஒரு புள்ளி கிடைத்திருக்கும். அவ்வாறு எழுதி எண்ணை சுருக்கி 27 என்று கிடைத்திருந்தால் 2 புள்ளிகள் வந்திருக்கும். அவ்வாறு எழுதாமல் நேரடியாகவே 27 என்று போட்டிருந்தாலும் கூட அவருக்கு 2 புள்ளிகள் வந்திருக்கும். இந்த காலனை என்று சொல்லுகின்ற பொழுது தரவு தொகுதியினை 4இல் ஒரு பங்காக பிரிக்கின்ற ஒரு புள்ளி என்பது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டும். அவ்வாறு 4இல் ஒரு பங்கு என்று நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு மனக்கணிதத்திலே கூட இதனை செய்து பார்த்திருக்க முடியும். அவ்வாறு செய்து எண்ணுக்கு 27 என்று போட்டிருந்தாலும் இதற்குரிய புள்ளிகள் அங்கு கிடைத்திருக்கும். ஆகவே இத்தகைய தவறுகள் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும். இதன் தொடர்ச்சியாக மாணவ மாணவிகளே, நாங்கள் இந்த பகுதி 1 வந்திருக்கின்ற 6 வினாக்களை நாங்கள் இங்கு கலந்துரையாடி இருக்கின்றோம். அதாவது பகுதி 1 வந்திருக்கின்ற ஏ பகுதியிலே வந்திருக்கின்ற 6 வினாக்களை நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியாக நாங்கள் பகுதி 1 வருகின்ற பி பகுதியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த பகுதி 1 50 புள்ளிகள், அதாவது ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு வினாவுக்கும் 2 புள்ளிகள் வீதம் 50 புள்ளிகளும், பகுதி பியிலே வருகின்ற ஒவ்வொரு வினாவுக்கும் 10 புள்ளிகள் வீதம் 50 புள்ளிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பகுதி 1 வருகின்ற பி பகுதி சம்பந்தமான மேலதிக விளக்கங்களை எங்களது சக விரிவுரையாளர் உங்களுக்கு இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்வார். சக சிரேஷ்ட விரிவுரையாளர் கூறிய மாதிரி பகுதி 1 தொடர்பான ஏ பகுதிக்கான வினாக்கள் தொடர்பாக நீங்கள் அவதானிப்பீர்களாயின், இங்கு நாங்கள் உங்களிடம் கலந்துரையாடிய சகல வினாக்களிலும் நீங்கள் கேள்விகளை சரியான முறையில் வாசித்து அதனை ஒழுங்கான முறையில் அவதானித்து அதற்கு விடையளிக்க வேண்டும் என்பதை நீங்கள் இப்பொழுது உணர்ந்திருப்பீர்கள். அவ்வாறே உங்களது ஒவ்வொரு விடயங்களையும்
மாணவர்களாகிய நீங்கள் நுணுக்கமாக கற்றிருப்பீர்கள் என்ற வகையிலே உங்களுக்கான வினாப்பத்திர வினாக்கள் அமைந்திருப்பதையும் நீங்கள் இங்கு அவதானித்திருப்பீர்கள். மேலும் பகுதி 1 வினாத்தாளின் பி பகுதியானது கட்டமைக்கப்பட்ட 5 வினா பகுதிகளை கொண்டது. அவை அனைத்திற்கும் நீங்கள் உங்களுக்கு தரப்பட்டுள்ள வினாத்தாளிலேயே விடையளிக்க வேண்டியது இங்கு கவனத்துக்குரியதாகும். அந்த வகையில் நீங்கள் விடையளிக்கின்ற பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்கும் உரிய விடைகளை மிகவும் தெளிவானதாகவும் சரியான நேர்த்தியான கையெழுத்திலும் நீங்கள் எழுத வேண்டும். இவ்வாறு கட்டமைக்கப்பட்ட இந்த 5 வினாக்களிலும் அட்சரகணிதம், கேத்திரகணித பகுதிகள் பகுதி பி கட்டமைப்பு வினாக்களில் இடம்பெறாது என்பதனை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் ஒரு கட்டமைப்பு வினாவினை இங்கு உதாரணமாக பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு திரையில் காணப்படும் கட்டமைப்பு வினா பகுதியானது சரியாக நீங்கள் வினாவினை ஒழுங்கான முறையில் வாசித்து அவற்றுக்கு விடை அளிப்பதற்கு தயாராக வேண்டும். இங்கு ஒரு அரைவட்ட பகுதியும் ஒரு சரிவக பகுதியும் காணப்படுவதை நீங்கள் காண்கின்றீர்கள். இங்கு வினாவில் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் என்னவென்றால், ஒவ்வொரு பொத்தான்களுக்கும் இடையிலான தூரம் 2 மீட்டர்கள் என்பதனையும் சியிலிருந்து டி வரை நீங்கள் பொத்தான்களை இடுவீர்களாயின் எத்தனை பொத்தான்கள் உங்களுக்கு தேவை என்பதனையும் மிகவும் அவதானமாக கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த வகையிலே மாணவன் ஒருவன் எவ்வாறு விடையளித்துள்ளான் என்பதனை அடுத்ததாக கவனியுங்கள். இம்மாணவன் இந்த வினாவிற்கு விடையளித்துள்ள விடத்தினை கவனிக்கின்ற பொழுது சியிலிருந்து டியிற்கான தூரத்தினை, அதாவது அரை வட்டத்தின் சுற்றளவினை சரியான முறையில் கண்டுள்ளான் என்பதனை நீங்கள் அங்கு காண்கின்றீர்கள். அதன் பின்பு மாணவன் பொத்தான்களின் எண்ணிக்கையை காண்பதற்கு 2 வகுத்து 11 என்ற விடையினை பெற்றுள்ளார். மாணவனது எண்ணக்கருவானது சரியான முறையில் இங்கு பயன்பட்டிருக்கின்ற பொழுதிலும் அதிலும் மிகவும் நுணுக்கமாக மாணவன் அவ்வினாவினை அவதானித்திருப்பானாயின் இது ஒரு முழு வட்டமாக இருந்தால் மாணவனது வினாவிற்குரிய விடை சரியாக அமைந்திருக்கும். காரணம், ஆரம்பமும் இறுதியும் ஒரே புள்ளியாக காணப்பட்டிருக்கும். அதாவது இவ்வினாவின்படி ஒரே பொத்தானாக காணப்பட்டிருக்கும். ஆனால் இங்கு சியில் ஆரம்பித்து டியில் முடிவடைவதனால் 2 முடிவிடங்களை இங்கு மாணவன் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறே இவ்வினாவிற்குரிய சரியாக விடையாக மாணவன் முதலில் அதனது சுற்றளவை காண்பதுடன் அவற்றிற்குரிய பொத்தான்களின் இடைவெளிகளின் எண்ணிக்கையை கண்டு அவற்றுடன் ஒன்றினை கூட்ட வேணும் என்பது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விடயமாகும். அவ்வாறே அவற்றிற்கான புள்ளிகளையும் நீங்கள் சரியான முறையில் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் திரையில் காண்கின்றபடி ஒவ்வொரு படிமுறையாக இவ்வினாவை அணுகின்ற பொழுது அதற்குரிய சரியான முழு புள்ளிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இவ்வினாவின் அடுத்த பகுதியாகிய இங்கு காணப்படுகின்ற உருவின் மொத்த பரப்பளவினை மாணவன் கணிக்க முயல்கின்றான். அந்த வகையில் இங்கு ஒரு அரைவட்ட பகுதியும் ஒரு சரிவக பகுதியும் காணப்படுவதை மாணவன் தனித்தனியாக விளங்கிக் கொள்வதுடன் அரை வட்டத்தினுடைய ஆரை விட்டம் தொடர்பான பூர்ண அறிவை மாணவன் பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு அவன் அரை வட்டத்தினுடைய ஆரை விட்டம் தொடர்பான அறிவினை சரியாக பெறாத விடத்து இவ்வினாவிற்கு விடையளிக்கப்பட்டுள்ள விதத்தினை நீங்கள் காண்கின்றீர்கள். அந்த வகையில் அவ்வினாவானது விடையளிக்கின்றப்படுகின்ற பொழுது மாணவன் அவ்வினாவிற்குரிய மொத்த பரப்பினை காண்கின்ற பொழுது விட்டிருக்கின்ற தவறு, அவன் அரை வட்டத்திற்கு பதிலாக முழு வட்டத்தினுடைய பரப்பினை அங்கு கண்டுள்ளான்.
மாணவனுக்கு இவ்வினா தொடர்பான அறிவு இருக்கின்ற பொழுதும் அவற்றை சரியான முறையில் பிரயோகிக்க முடியாத நிலை இங்கு காணப்படுகின்றது. மாணவன் தனது வட்டம் தொடர்பான பரப்பளவு தொடர்பான அறிவு பையார் வர்க்கம் என்பதை அங்கு சரியான முறையில் பிரயோகிக்கின்ற பொழுதும் இங்கு தரப்பட்டுள்ள வினாவில் அரை வட்டம் காணப்படுவதை மாணவன் கவனத்தில் கொள்ளவில்லை. அவ்வாறே சரிவகத்தின் பரப்பானது மாணவனது சரியான முறையில் அங்கு மாணவன் கணித்துள்ளான் என்பதனை நீங்கள் காண்கின்றீர்கள். மேலும் இவ்வினாவிற்கு சரியான முறையில் விடையளிக்கின்ற பொழுது மாணவன் அவ்வினாவிற்குரிய விடையினை அரை வட்டம் சக சரிவகத்தின் பரப்பு என்பதனை அவதானித்து சரியான முறையில் விடையளிக்க வேண்டும். விடையளிக்கின்ற பொழுது இங்கு இரு தள உருக்கள் தனியாக காணப்படுகின்றபடியினால் அவற்றுக்குரிய பரப்பளவுகள் ஒவ்வொன்றும் சரியான முறையில் கணிக்கப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு புள்ளிகள் வழங்கப்படுவதையும் மாணவராகிய நீங்கள் இங்கு திரையில் காணப்படும் புள்ளி விவரங்கள் மூலம் அறிந்து கொள்வீர்கள். அவ்வாறே அவற்றிற்கான முழு வினாக்களுக்கும் உரிய முழுமையான விடையினை நீங்கள் சரியான முறையில் பெறுவதுடன் அவற்றுக்கான முழு புள்ளிகளையும் நீங்கள் பெற்று கொள்ளலாம். மேலும் அடுத்த வினாவில் இதே மாதிரியான விடயங்களை மாணவர்கள் கவனிக்கின்ற பொழுது மாணவன் ஒருவன் என்ன தவறினை விட்டிருக்கின்றான் என்பதனை நீங்கள் இப்பொழுது திரையில் அவன் விடை அளிக்கின்ற பொழுது காண்கின்றீர்கள். ஆரம்பத்தில் மாணவன் அவ்வினாவிற்குரிய விடையினை அரை வட்டத்தினுடைய சரியான பரப்பளவினை காணாத பொழுது இங்கு அதே பரப்பளவினை கொண்டு வந்து பிரதியிட்டு அப்பரப்பளவிற்கு சமனான செவ்வகத்தின் விடையினை காண முயல்கின்ற பொழுது செவ்வகத்தின் பரப்பளவின் நீளத்தினை காண முயல்கின்ற பொழுது மாணவனுக்கு அவ்வினாவிற்குரிய விடை சரியான முறையில் அமையவில்லை என்பதனை நீங்கள் கருத்து கொள்கின்றீர்கள். ஏனென்றால் மாணவர்களே, ஆரம்பத்திலுடன் கட்டமைக்கப்பட்ட வினாத்தொகுதியானது ஒன்றுடன் ஒன்று தொடர்புபட்டு வருவதனால் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு வினாவிற்குரிய விடையினை சரியாக முறையில் நீங்கள் விடையளிக்காத விடத்து பின்னால் வருகின்ற ஒவ்வொரு வினாவின் பகுதிகளுக்கும் அந்த விடையினை நீங்கள் பிரதியிடுவதன் மூலம் முழு வினாவிற்கும் உரிய மொத்த புள்ளிகளை நீங்கள் இழக்க வேண்டி ஏற்படும் என்பதனை இங்கு கவனத்தில் கொள்க. அவ்வாறே இம்மாணவன் சரியான முறையில் இங்கு விடையளிப்பாயனாயின் நீங்கள் திரையில் காண்கின்றவாறு அவ்வினாவிற்குரிய விடையினை சரியான முறையில் அவன் ஏற்கனவே நான் கூறிய மாதிரி 77னை அதன் அகலத்தினால் பிரித்து நீளப்பக்கத்தினுரிய விடையினை சரியான முறையில் கண்டு அவற்றிற்குரிய முழு புள்ளிகளையும் சரியான முறையில் பெற்று கொள்வான் என்பதனை இங்கு கூறி கொள்கின்றேன். இவ்வாறே அடுத்த வினாவின் தொடர்ச்சியாக இப்பகுதியின் அடுத்த வினாவினை சக சிரேஷ்ட விரிவுரையாளர் தொடர்ந்து உங்களுக்கு விளக்கமளிப்பார். ஏற்கனவே நாங்கள் ஒரு வினாவினை பார்த்திருக்கின்றோம். இந்த பகுதி பியிலே எங்களது சக விரிவுரையாளர் சொன்னது போல பகுதி பியிலே ஒரு வினாவினை அந்த பரப்பளவு சம்பந்தமாக வினாவினை செய்திருந்தீர்கள். இதில் செய்கின்ற பொழுது நீங்கள் விட்டிருக்கின்ற அல்லது உங்களால் விடப்படக்கூடிய தவறுகள் சம்பந்தமாக அவர் கலந்துரையாடி இருந்தார். அந்த வினாவை பார்த்திருக்கின்ற பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும், அந்த மாணவன் ஒரு இடத்திலே விட்ட தவறு, அதாவது அந்த வட்டத்தின் பரப்பளவை அரை வட்டம் என்று போடாமல் முழு வட்டம் என்று போட்டதினால் அந்த மாணவன் அதன் தொடர்ச்சியாக வருகின்ற புள்ளிகளையும் இழந்து கொண்டு செல்வதனை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இவ்வாறு தான் ஒரு வினாவிலே நாங்கள் எங்காவது இடத்திலே விடுகின்ற தவறு அதன் பின்னரும் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் இத்தகைய வினாக்கள் இலகுவாக அணுகப்படக்கூடியவையாக இருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக நிகழ்தகவு சம்பந்தமான ஒரு வினாவினை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த நிகழ்தகவு சம்பந்தமான வினா நிகழ்ச்சிகளை காட்டுகின்ற நெய்யறியினை வரைவது சம்பந்தமாக இருந்திருக்கின்றது. இந்த நெய்யறி என்று சொல்லுகின்ற பொழுது நிகழ்தகவிலே நெய்யறி என்று சொன்னால் என்ன, நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை காட்டுகின்ற ஒன்றுதான் இந்த நெய்யறி. ஆகவே ஒன்று தரப்படுகின்ற பொழுது அந்த நெய்யறியினை
அதாவது 2 நிகழ்ச்சிகள் வருமாக இருந்தால் அந்த நெய்யரி சம்பந்தமாக அறிவு இருந்தால்தான் நீங்கள் அதனை கீற முடியும். இப்பொழுது நாங்கள் இந்த வினாவை பார்ப்போம். இந்த வினாவானது, இந்த நிகழ்தகவு சம்பந்தமாக இங்கே தரப்பட்டிருக்கின்ற வினாவானது கடவுச்சொல்லொன்றை உருவாக்குவது சம்பந்தமான வினாவாக இருக்கின்றது. இலக்கங்கள் 1, 2, 3, 4, 5 என்று சொல்லப்படுகின்ற இலக்கங்களிலிருந்து 2 இலக்கங்களை தெரிவு செய்கின்றார் அந்த மாணவன். முதலாவதாக ஒரு எண்ணையும் இரண்டாவதாக இன்னும் ஒரு எண்ணையும் எடுக்கின்றார். ஆரம்பத்தில் எடுத்த எண்ணை இரண்டாவதாக எடுக்கவில்லை, அதாவது எண் எழுதிய அட்டையை எடுத்த பின்னர் அந்த அட்டையினை மீள இடாமல் இன்னும் ஒரு அட்டையினை எடுக்கின்றார். இத்தகைய நிகழ்ச்சிகளை நாங்கள் பிரதி வைப்பு இன்றிய நிகழ்ச்சிகள் என்று சொல்லுவோம். அதாவது பிரதி வைக்கப்படவில்லை. இந்த பிரதி வைப்பின்றிய நிகழ்ச்சிகளை நீங்கள் கீறுகின்ற பொழுது 2 எண்கள் என்றபடியால் நெய்யரிக்கு 2 அச்சுக்களை நீங்கள் கீறிக்கொள்ள வேண்டும். முதலாவது எண் என்றும் இரண்டாவதாக அதற்கு முதலாவது கீறிய அச்சுக்கு செங்குத்தாக கீறுகின்ற அச்சிலே 2வது எண் என்றும் நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், முதலாவதாக நான் ஒரு எண்ணை எடுத்திருந்தால் இரண்டாவதாக அந்த எண்ணை நான் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? முதலாவது எடுத்த எண்ணை நான் மீளவும் இடவில்லை. நான் மீளவும் இடாத பொழுது என்னால் 2ஆம் முறை அந்த எண்ணை எடுக்க முடியாது. ஆகவே இவ்வாறு பிரதி வைப்பின்றி வருகின்ற நிகழ்ச்சிகள் மூலவிட்டங்களிலே வருகின்ற நிகழ்ச்சிகள் அற்றதாக இருக்கும். இந்த வினாவிலே தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், உள்ளடிகளை போட்டு அந்த மாதிரி வழியினை நெய்யரியிலே கீறுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவ்வாறு அதனை கீறியிருக்க வேண்டும். அவ்வாறு கீறிக்கொண்டு இந்த தரப்பட்ட வினாவுக்கு அந்த மாணவன் விடையளிக்கின்ற பொழுது அந்த நெய்யரியை கீறுவதிலே அவருக்கு எந்த விதமான சிரமங்களும் இருந்திருக்கவில்லை. நீங்கள் பார்க்கின்ற பொழுது பாருங்கள், 2ஆம் அட்டையின் இலக்கம் 1ஆம் அட்டையின் இலக்கம் என்று அந்த புள்ளடிகளை அவர் சரியாகவே போட்டிருக்கின்றார். ஆனால் அவ்வாறு சரியாக போட்ட மாணவன் அந்த வினாவுக்கு விடையளிக்கின்ற பொழுது அந்த வினாவிலே மாணவன் எழுமாற்றாக எடுத்த அட்டைகளில் இருந்த இலக்கங்களினதும் மாதிரி வழியே தரப்பட்டுள்ள நெய்யரியில் தர குறியை இட்டு குறிக்க அதனை குறித்திருக்கின்றார். சரியாக இருக்கின்றது. அடுத்ததாக பாருங்கள், கடவுச்சொல்லுக்காக பெற்ற 1ஆம் இலக்கம் ஒற்றை இலக்கம் எனவும் இவ்விலக்கம் பெறப்பட்ட 2ஆம் இலக்கத்திலும் சிறியது. 1ஆம் இலக்கம் ஒற்றை இலக்கம், இவ்விலக்கம் 2ஆம் இலக்கத்திலும் சிறியது. 2ஆம் இலக்கத்திலும் சிறியது. பாருங்கள், 1ஆம் இலக்கம் ஒற்றை இலக்கம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது 1, அல்லது ஒற்றை இலக்கம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது 3, அல்லது ஒற்றை இலக்கம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது 5. 2ஆம் இலக்கத்தை விட அது சிறியது என்று சொல்லுகின்ற பொழுது 1ஆம் இலக்கம் 1ஆக இருந்தால் 2ஆம் இலக்கம் 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், குறித்திருக்கின்றார். அதே போன்று 3ஆக இருக்கின்ற பொழுது 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கின்றால் அதனையும் குறித்திருக்கின்றார். ஆனால் இவை அனைத்துமே ஒரு நிகழ்ச்சிகள் என்று சொல்லப்படுகின்ற காரணத்தினால் அவர் இரண்டையுமே பொதுவான ஒரு பகுதியினால் இணைத்திருந்தல் நன்று. மேலும் இந்த கேட்கப்பட்ட வினாவானது இந்த நிகழ்தகவை காண சொல்லி கேட்டார்களே ஒழிய இதனை குறித்து காட்ட சொல்லி கேட்கவில்லை. ஏன் அதனை நாங்கள் குறித்து காட்டுகின்றோம் என்றால், குறித்து காட்டுகின்ற பொழுது அங்கு எத்தனை நிகழ்ச்சிகள் வரும் என்று எங்களால் எண்ணிக்கொள்ள முடியும். அவ்வாறு எண்ணுகின்றது எங்களுக்கு இலகுவானது என்பதனால் அங்கு அதனை அவர் குறித்திருக்கின்றார். ஆகவே அவர் குறித்தது சரியாக இருக்கின்றது. ஆனால் எல்லாவற்றையும் ஒரு பகுதியால் குறித்திருக்க முடியும். அவ்வாறு குறித்த பின்னர் அவர் அதனை எண்ணி போட்டிருக்க வேண்டும். அதனை இங்கு செய்யவில்லை. ஆகவே இந்த வினாவுக்கு சரியான விடையாக தரப்பட்ட விடை பாருங்கள். அங்கு மாணவன் குறித்தது போலவே அனைத்தும் இருக்கின்றது. ஆயினும் அந்த தொடர்ச்சி தன்மையாக அவர் எல்லாவற்றையும் ஒன்றால் காட்டவில்லை. குறித்த நிகழ்வுகளை காட்டுவதற்கு ஒரு புள்ளியும் அதனை கூட்டி அந்த விடைகளை எழுதுகின்றதற்கு ஒரு புள்ளியுமாக அங்கே கூட்டியிருக்கிறார்கள். அதனை கூட்டி எழுதுகின்ற பொழுது அதற்கு விடைக்கும் புள்ளி அங்கே கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது
6/20 அல்லது 3/10. இந்த நிகழ்தகவுக்கு விடைகளை எழுதுகின்ற பொழுது மாணவர்களாகிய உங்களிடம் வருகின்ற ஒரு விடயமாக இருப்பது, நாங்கள் இந்த வினாவுக்கு உரிய விடையை சுருக்கி கொடுக்க வேண்டுமா அல்லவா என்பதுதான் உங்களுக்குரிய பிரச்சனையாக இருக்கின்றது. மாணவ மாணவிகளே, இந்த நிகழ்தகவுக்கு நீங்கள் விடைகளை எழுதுகின்ற பொழுது கட்டாயமாக நீங்கள் சுருக்கி கொடுக்க வேண்டும் என்ற தேவை கிடையாது. விடைகளை நீங்கள் கட்டாயமாக சுருக்க வேண்டும் என்பதல்ல. அவ்வாறு சுருக்கி கொடுப்பதால் தவறும் இல்லை. நீங்கள் விருப்பமாக இருந்தால் சுருக்கி கொடுங்கள், அல்லது அவ்வாறே விட்டுவிடுங்கள். இந்த நிகழ்தகவு என்பது ஒரு எளிய வினாவாக வரும். இந்த எளிய வினாவாக வருகின்ற பொழுது அதிலே எடுக்கக்கூடிய புள்ளிகளை நீங்கள் தவறவிடக்கூடாது என்று கூறிக்கொண்டு, இந்த பகுதி ஒன்றினுடைய அடுத்த வினாவான எண்கள் சம்பந்தமான ஒரு வினாவை நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். இந்த கலந்துரையாடலை இந்த வினா சம்பந்தமான விளக்கத்தை எனது சக விரிவுரையாளர் உங்களுக்கு இப்பொழுது வழங்குவார். அன்பார்ந்த மாணவர்களே, எண்கள் தொடர்பான இவ்வினாவினை நீங்கள் காண்கின்ற பொழுது திரையில் இவ்வினாவினை சரியான முறையில் வாசிக்க வேண்டிய விடயத்தினை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இங்கு ஒரு கான் பகுதியானது வெட்டப்படுகின்றது. அதில் முதல் நாளில் 15/7 பகுதி வெட்டப்படுகின்ற பொழுதும், பகுதி வெட்டப்பட்ட பின் எஞ்சிய பகுதியின் நாளில் ஒரு பகுதி 2ஆம் நாள் வெட்டப்படுவதாக இங்கு வினா அமைக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக மாணவர்களாகிய நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், எஞ்சியதின் நாளில் ஒரு பகுதி 2ஆம் நாள் வெட்டப்படுவது. அவ்விடயத்தினை சரியாக மாணவர்கள் கவனிக்காத விடத்து இவ்வினாவிற்குரிய 10 புள்ளிகளையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும். இந்த வகையில் நீங்கள் இப்பொழுது திரையில் காண்கின்ற வினாவானது அவற்றிற்கு அம்மாணவன் அளித்துள்ள விடையினை கவனியுங்கள். நீங்கள் கவனிக்கின்ற பொழுது 2ஆம் நாள் எஞ்சியிருக்கின்ற பகுதி எவ்வளவு என்ற வினாவிற்கு மாணவன் சரியான முறையில் விடையளித்துள்ளான் என்பதனை நீங்கள் கவனிப்பதோடு, இங்கு என்ன விடயம் பிழையான முறையில் காணப்படுவதாக நீங்கள் யோசிப்பீர்கள். அந்த வகையில் இங்கு நாங்கள் குறிப்பிடப்படுகின்ற விடயமானது, இவ்வினாவிற்கு மாணவன் சரியான முறையில் விடையளித்திருக்கின்ற பொழுதிலும் அங்கு வினாவில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை மீண்டும் மீண்டும் எழுதி இருப்பதனால் அவருக்கு நேரத்திற்கான மிச்சப்படுத்தலை இங்கு அம்மாணவன் செய்திருக்கலாம் என்ற விடயத்தினையே இங்கு நாங்கள் மாணவர்களாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்த யோசிக்கின்றோம். இவ்விடயத்தில் நீங்கள் மாணவன் சரியான முறையில் விடையளித்திருக்கின்ற பொழுதிலும் மாணவனாகிய நீங்கள் இவ்வினாவிற்கு நாங்கள் இப்பொழுது திரையில் காட்டுகின்ற சரியான முறையில் விடையளிப்பதன் மூலம் நீங்கள் முழு புள்ளிகளையும் பெற்று கொள்ளலாம் என்பதனை இவ்விடத்தில் நீங்கள் கவனத்தில் கொள்க. எவ்வாறாக விடையளித்திருப்பினும் அவ்வினாவிற்குரிய புள்ளி 1 என்பதனையும் நீங்கள் இங்கு கவனத்தில் கொண்டு அவ்வினாவிற்குரிய குறுகிய முறையில் விடையளிப்பதன் மூலம் நீங்கள் நேரத்தினை மிச்சப்படுத்தி கொள்ளலாம் என்பதனை இங்கு கூறி வைக்க விரும்புகின்றேன். அவ்வாறே அடுத்த இவ்வினாவின் அடுத்த பகுதியாகிய வினாவிற்கு 2வது நாளில் அக்கானின் வெட்டிய பகுதி எவ்வளவு என்ற கேள்விக்கு மாணவன் அளித்துள்ள விடையை நீங்கள் கவனிப்பீர்களாயின், சரியான முறையில் அவ்வினாவினை வாசித்து வினாவை விளங்கிக் கொள்ளாத பட்சத்திலேயே அம்மாணவன் அவ்விடையினை நாளில் 1 என அளித்துள்ளான். எஞ்சிய பகுதியின் நாளில் 1 என்பது மிகவும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயமாக கருதப்படுகின்றது. மேலும் இவ்வினாவிற்குரிய சரியான விடையினை நாங்கள் அளிக்கின்ற பொழுது, ஏற்கனவே நாங்கள் முதலாவது வினாவில் சரியான முறையில் விடையை பெற்றுக்கொண்ட 15 மேல் 8 என்ற விடையினை இன் என்ற விடயத்தில் தர என்பதனையும் நாளில் 1 இங்கு இட்டு 1 புள்ளியை பெற்றுக்கொள்வதுடன் மேலும் அவற்றினை சுருக்கி சரியான விடையினை பெற்றுக்கொள்வதன் மூலம் 2 புள்ளிகளை அவ்வினாவிற்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
இங்கு மாணவர்களே இவ்விடத்தில் மிகவும் சரியான முறையில் சுருக்கல்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதனையும் கவனத்தில் கொள்க. அவ்வாறே இவ்வினாவின் அடுத்த பகுதியாகிய விடயத்தில் இரு நாளும் அக்காணினை வெட்டிய பிறகு அக்காணின் எஞ்சிய பகுதி 600 மீட்டராக காணப்படுவதாக குறிப்பிட்டிருந்தும் மொத்த காணின் நீளத்தை கேட்கின்றார்கள். அவ்வாறாயின் 2 நாளும் அவர்கள் வெட்டிய காணின் பகுதியை மாணவன் எவ்வாறு செய்துள்ளான் என்பதனை நீங்கள் திரையில் காண்கின்றீர்கள். அங்கு மாணவனுக்கு இக்கணக்கினை கையாள்வது தொடர்பான அறிவு இருந்த பொழுதிலும் சரியான முறையில் மாணவன் கூட்டல் பிழை ஒன்றினை விடுவதன் மூலம் அக்கணக்குக்குரிய முழு புள்ளிகளையும் இழக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகின்றான். கூட்டுகின்ற பொழுது 43 என்பதற்கு பதிலாக அவனது அவசரத்தில் 13 என்ற விடையினை அங்கு இட்டு மிகுதியை மாணவன் தொடர முடியாது அங்கு விடுபட்டு இருப்பதனை நீங்கள் காணலாம். திரையில் சரியான முறையில் அம்மாணவன் அவ்வினாவினை அணுகி இருந்தால் எவ்வாறு செய்து அவ்வினாவிற்குரிய முழு புள்ளியாகிய 4 பெற்றிருப்பான் என்பதனை நீங்கள் காண்கின்றீர்கள். முதல் 2 நாட்களிலும் அவன் வெட்டிய காணின் பகுதியை கணித்து அவற்றை கழிப்பதன் மூலம் எஞ்சிய காணின் பகுதியை காணுவதுடன் முழு நீளத்தினையும் 1500 மீட்டர் என்பதனை அவன் கண்டு கொண்டுள்ளான். இவ்வாறாகவே இவ்வினாவின் அடுத்த பகுதியாகிய வினாவில் இவற்றை செய்வதற்கு தேவையான மேலதிகமாக எத்தனை மனிதர்கள் வேண்டும் என்பதனை இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாமல் மாணவன் மனித நாட்களை சரியான முறையில் கணிப்பதுடன் 2 நாட்கள் இருப்பதனால் எத்தனை மனிதர்கள் தேவை என்பதையும் சரியான முறையில் கணித்திருந்தாலும் அங்கு கேட்கப்பட்டுள்ள வினாவிற்கு சரியான முறையில் விடை அளிக்காதனால் அதற்குரிய புள்ளியை பெற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பம் இங்கு காணப்படுகின்றது. மேலதிகமாக எத்தனை மனிதர்கள் தேவை என்பதற்காக மொத்தமாக 6 மனிதர்கள் எமக்கு விடையின் மூலம் கேட்டாலும் ஏற்கனவே வினாவில் 4 மனிதர்கள் இருப்பதனால் இன்னும் 2 மனிதர்கள் தேவை என்பதை மாணவன் சரியான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை சரியான முறையில் விடையளித்துள்ள வினாவின் விடையின் மூலம் நீங்கள் கண்டு கொள்வீர்கள். ஆகவே மாணவர்களே, வினாக்கள் சரியான முறையில் உங்களுக்கு விடையளிக்க தெரிந்த பொழுதிலும் வினாவினை சரியாக வாசித்து அவற்றிற்குரிய விடைகளை சரியான முறையில் விடை அளிப்பதன் மூலம் மாணவர்களாகிய நீங்கள் முழு புள்ளிகளையும் இங்கு பெற்று கொள்ளலாம் என்பதனை கூறி வைக்க விரும்புகின்றேன். இதனைத் தொடர்ந்து பகுதி 2 தொடர்பாக எமது சக சிரேஷ்ட விரிவுரையாளர் கூறுவார். மாணவ மாணவிகளே, நாங்கள் இந்த பகுதி 1 வருகின்ற ஏ பகுதி அதே போன்று பி பகுதி சம்பந்தமான வினாக்கள் சிலவற்றை நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். இந்த ஏ பகுதியில் சில வினாக்கள் அதே போன்று பி பகுதியில் சில வினாக்கள் நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயமாக பொதுவாக நீங்கள் விட்ட தவறுகளாக இருந்தது. ஏற்கனவே நாங்கள் கூறியது போல இந்த கணிதத்திலே வருகின்ற இந்த அடிப்படை விடயங்கள் சம்பந்தமாகத்தான் இந்த வினாத்தாள் பகுதி 1 அமையும். அதில் அமைகின்ற பொழுது அவற்றினை நீங்கள் சரியாக விடைகளை எழுதி பழகிக்கொள்ள வேண்டும். மேலும் நிகழ்தகவு, புள்ளி விவரவியல், எண்கள், அளவியல் போன்ற விடயங்களில் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்தி கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விடயங்கள் அதிக கவனத்தை செலுத்தி கொள்ளுங்கள். மேலதிக பயிற்சிகளை செய்து கொள்ளுங்கள். அவ்வாறு செய்து கொண்டு இந்த பரீட்சைக்கு நீங்கள் தயாராகி கொள்ளலாம். மேலும் இந்த பகுதி 2ஐ பொறுத்த வரைக்கும் பகுதி 2 ஆனது எவ்வாறு அமைந்திருக்கும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக சில வினாக்கள் இலகுவாக விடையளிக்கக்கூடியவையாக இருக்கும். அது உங்களது முயற்சியை பொறுத்தது. ஆகவே அவ்வாறு முயலுகின்ற பொழுது இந்த கணித பாடமானது உங்களுக்கு கடினமான ஒன்றாக அமையப் போவதில்லை என்று கூறிக்கொண்டு உங்களது வெற்றிக்கு நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது சக விரிவுரையாளர் 1-2 விடயங்களை உங்களுக்கு கூறி இந்த கலந்துரையாடலை நாங்கள் முடிக்க இருக்கின்றோம். ஆமாணவர்களே, சக சிரேஷ்ட விரிவுரையாளர் கூறிய மாதிரி பகுதி 2 வினாக்களில் 2 பகுதிகளிலும்
6 வினாக்கள் காணப்படும். அவற்றில் நீங்கள் 5 வினாக்களுக்கு விடையளிப்பீர்கள். அவற்றிலும் ஒவ்வொரு பகுதி ஏயில் 2 உயர் சிந்தனை வினாக்களும் பகுதி பியில் 2 உயர் சிந்தனை வினாக்களும் உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கும். அவற்றினை நீங்கள் மிகவும் கவனமாக வாசித்து இலகுவான முறையில் விடையளிப்பதன் மூலம் உங்கள் பரீட்சை வெற்றி பெற நாங்கள் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.